உனக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் நடக்கும். நடத்தி காட்டுவேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ நிம்மதியா வீட்டுக்கு போ. ஏய் மல்லிகா, என்ன சொல்லி சமாதானப்படுத்தி பாரதி அப்பாவை கூட்டிட்டு வந்தாங்க? ஒன்றும் இல்லைண்ணா, 2 நாள் டைம் கொடுங்க, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அப்படி ஆகலைன்னா நீங்கள் மல்லிகாவை அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி தான் அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சாங்க. 2 நாள்ல எப்படி மல்லிகா? ராஜேஷ், பாரதி அக்கா என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டா நமக்கு வாழ்க்கை கிடைக்கும்னா அந்த வாழ்க்கை நமக்கு வேணாம். ஆனா உங்களை விட்டுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு என்னால வாழ முடியாது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் செத்துடுவேன் ராஜேஷ். எவருக்கும் கழுத்து நீட்ட மாட்டேன். செத்துடுவேன், சத்தியமா செத்துடுவேன், சத்தியமா செத்துடுவேன் ராஜேஷ், நான் செத்துடுவேன். மல்லிகா, பாத்தியாடா, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் பாரதி கிட்ட சொல்லாமல் உங்கள் அப்பா மறைச்சாரு. நீ சொன்ன, என்னாச்சு பார்த்தல்ல? என்னம்மா இப்படி பேசுறீங்க? சரி, நான் சொன்ன தப்பு தான். மல்லிகாவை பார்த்தல, ராஜேஷ் கிட்ட என்ன சொல்லிட்டு போறான்னு? பாரதி அக்காவும் சந்தோஷ் மாமாவும் பிரிஞ்சாதான் நம்மளுக்கு வாழ்க்கை கிடைக்கும்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு வேண்டாம், அதை விட நம்ம செத்து போலான்னு சொல்லிட்டு போறோம். பாரதி அக்காவும் கதிரும் காதலிச்ச விஷயத்த மாமா கிட்ட சொல்லி அவங்க வாழ்க்கையை பிரிச்சிருவேன்னு இந்த மாலத்தி மிரட்டினப்ப உன் கூட பிறந்த அக்காவோட வாழ்க்கை தான் கெட்டு போக போகுது, அந்த விஷயத்தினால என் வாழ்க்கை கெட்டு போக போகுதுன்னு மல்லிகா சொல்லலையே. ஏன் சொல்லல? மல்லிகாக்கு என்னம்மா வேண்டி கிடக்கு? அவ என்ன என் கூட பிறந்தவளா? இல்லையே. இப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு எப்படிமா அக்கா எப்படிமா நிம்மதியா வாழ முடியும்? அவ வாழணுமா, அவளை வாழ வச்சு பார்க்கணும். அவளும் நல்லா இருக்கணும், அக்காவும் நல்லா இருக்கணும். சும்மா புலம்பாதமா.
பாரதி, 2 நாள்ல என்னடா நடக்கும்? பாரதி, என்னம்மா பண்ண போற? என்ன முடிவெடுக்க போற? என்ன முடிவெடுத்திருக்கேன்னு தெரியலையேம்மா. முடிவெடுத்துட்டேம்மா. இது தொடரக்கூடாது, முடிவுக்கு வரணும். பாரதி, அப்படி எதுவும் முடிவெடுத்துறாதம்மா. அப்போ சந்தோஷ் கிட்ட சொல்லிடாதங்கிற, அப்படிதானே? இந்த பிரச்சனைக்கு அதானம்மா முடிவு. வேற ஆப்ஷன் இல்லையே. மனசை தேத்திக்கோ. ஸ்ரீவர்த்து வளர்க்க மாதிரி நிக்கிற, வாயை திறந்து சொல்லடி. மல்லிகாவுக்கும் உங்க அத்தை பையனுக்கும் ஊர் கோவில்ல கல்யாணம் வச்சுக்கிறதா உங்க அப்பா பேசி முடிச்சிட்டாருப்பா. மல்லிகாவை கல்யாணம் செஞ்சுக்க உன் அத்தை மகன் தயாரா இருக்கான். இனிமேல் பட்டு ராஜேஷ் அவளை கல்யாணம் பண்ணிக்குவான்னு காத்திருந்து நாசமா போறதுக்கு நான் தயாரா இல்ல. ஐயா பணக்கார வீட்டு தம்பி, என் மகளுக்கு மாப்பிளை ரெடியா இருக்காரு. வேற யாரும் இல்ல, என் தங்கச்சி மகன் தான் மாப்பிளை. அந்த வீட்டு மருமகளா இல்ல, மல்லிகாவுக்கு கூட பொறுக்காத அக்காவா நான் சொல்றேன். எனக்காக ரொம்ப நாள் வேண்டாம், 2 நாள், 2 நாள் பொறுத்துக்கோங்க. 2 நாள்ல மாலதி அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. மல்லிகாவை அந்த வீட்டு மருமகளை ஏத்துப்பாங்க. நீங்க என்ன சொல்லி மாமா சரி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியணும். என்னமோ சொன்னேன், அத பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. அது சரி, மல்லிகா கிட்ட நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? பாரதி அண்ணி எனக்கு அண்ணிதான், உண்மையை சொல்லணும்னா அவங்க எனக்கு இன்னொரு அம்மான்னு சொன்னல. அம்மான்னு சொன்னல, நீ போ. உனக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் நடக்கும், நடத்தி காட்டுவேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். காஃபி நல்லா இருக்கா? சிவகாமி போட்ட காஃபி கேட்கணுமா? கேட்கல. சிதம்பரம் ஸ்பீக்கிங். ஹலோ மாமா, நான் மல்லிகா பேசுறேன் மாமா. மல்லிகாவா? மல்லிகாவா? நான் கொஞ்சம் பேசலாமா? சொல்லுமா. மாமா, ஊர்ல இருந்து அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க. வந்து ராஜேஷ் தப்பு பண்ணல, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல, பின்ன எதுக்கு இன்னும் மாலதிய வீட்டுல வச்சிருக்காங்க? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு
உனக்கு ராஜேஷ கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நீ இப்படியே அவன் நினைப்புல இருந்து சாவ வேண்டியதான். உனக்கும் உன் அத்தா அவனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வான்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போனாங்க. என்னம்மா சொல்ற? நீ எங்க இருக்கிற? அண்ணா வீட்ல தான் இருக்க. அண்ணா, அண்ணி, ராஜேஷ் யார் பேச்சுமே அப்பா கேட்கவே இல்ல. பஸ் ஸ்டாண்ட் போற வழியில பாரதிய கதை வந்து வழி மறைச்சு 2 நாள் டைம் கொடுங்க, எல்லாமே சரியாயிடும். மாலதி வீட்டை விட்டு போயிடுவா. மல்லிகாக்கும் ராஜேஷுக்கும் தான் கல்யாணம் நடக்கும், என்ன நம்புங்கன்னு அப்பாவை சமாதானப்படுத்தி திரும்பவும் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. 2 நாள் பாப்போம், எதுவும் நடக்கலன்னா என்ன திரும்பவும் ஊருக்கு கூட்டிட்டு போவோம்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் இப்ப இங்கதான் இருக்காங்க. அப்படியா? நல்ல வேளை பாரதி வந்ததும் கிராமத்துக்கு போகாம தடுத்துட்டல. அங்கேயே இருக்கட்டும், நான் இப்ப வந்து பேசுறேன் உங்க கிட்ட. சரியா மாமா? பிரச்சனை இப்ப அது இல்ல மாமா. பாரதி அக்கா இந்த 2 நாள்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதான் ஒரே பயமா இருக்கு. பாரதி அக்காவும் சந்தோஷ் மாமாவும் பிரிஞ்சு நடக்கிற எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். அப்படி ஏதாவது நடக்கும்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன். மல்லிகா, என்னடா? மல்லிகாவுக்கும் ராஜேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது பாரதி முடிவு பண்ணிட்டாளா? அப்பாடா, இனிமே நீ புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. பத்ரி, எப்படிடா புலம்பாம இருக்கிறது? பாரதி பெரிய ரிஸ்க் எடுக்க துணிஞ்சிட்டா. எப்படியும் ராஜேஷுக்கும் மல்லிகாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறேன். அதுக்காக நான் சந்தோஷத்தை உண்மையை சொல்லி அதனால என் வாழ்க்கை பாழானாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சிட்டாடாவோ. அதான பார்த்தேன். உனக்காவது வாழ்க்கையில நல்லது நடக்கிறதாவது. எனக்கே எரிச்சலா இருக்குடா. ஏடா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடா. இப்படி கேப்பே விடாம இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்தா கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. சிதம்பரம், ராஜேஷும் மல்லிகாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறத கேட்டு சந்தோஷப்படுறதுக்குள்ள சந்தோஷம் பாரதியும் பிரிஞ்சிடுவாங்கன்னு சொல்றியே, மனசுக்கு கஷ்டமா இருக்குடா. இந்த கெட்ட செய்தியை ஒரு நிமிஷம் தள்ளி சொல்லி இருக்க கூடாதா? அந்த ஒரு நிமிஷமாவது நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். யாருக்குமே தப்பு நினைக்காத பெண்களுக்கு ஏன்டா இப்படி சோதனை எல்லாம் வருது? சிதம்பரம், இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான காரியம் நல்லவங்களா இருக்கிறது தான்டா. மல்லிகாவும் பாரதியும் ரொம்ப நல்லவங்க. இந்த மாலதி மாதிரி இல்லை. மாலதி மாதிரி இருந்தா பிரச்சனையே இல்லை. அவளுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல வரேன். என்ன பண்றது? பாரதி மல்லிகா 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுதான் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. அவங்க விதி இல்லடா, என்னால ஏற்பட்ட விதி. இந்த உண்மையை சந்தோஷக்கிட்ட சொல்லாதேன்னு தடுத்து இந்த பிரச்சனை விஸ்வரூபமா வளர்றதுக்கு காரணமா இருந்ததே நான் தான். நான் வளர்த்த பாவ முடியாது. இல்ல சிதம்பரம், தப்பு அங்க இல்ல. பாரதியும் சந்தோஷம் பிரிஞ்சிடுவாங்களோ, தேவியும் கதிரும் பிரிஞ்சிடுவாங்களோ அப்படின்னு நீ பயப்படுறதை விட மாலதியை பார்த்து நீ அதிகமா பயப்படுற. ஆனா ஒரு விஷயத்தை நாம மறந்துட்டோம். மாலதியை பார்த்து நாம பயப்படுறோம், ஆனா மாலதி எதுக்கு பயப்படுவா? பாரதியும் சந்தோஷம் பிரிஞ்சிட போறாங்களேன்னு. ஏன்னா பாரதியும் சந்தோஷம் பிரிஞ்சிட்டாங்கன்னா மாலதியை நீ வீட்டில் வச்சுப்பியோ? வச்சுக்க மாட்டேன். அதனால மாலதியை பார்த்து நாம பயப்பட தேவையில்லை. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிற? நாம ஏண்டா அந்த விஷயத்தை மறைக்கணும்? மறைக்காம வேற என்னடா பண்றது? இப்போ மாலதிக்கும் ராஜேஷுக்கும் எந்த உறவும் இல்லை. அன்னைக்கு நைட்டு எதுவுமே நடக்கலைங்கிற விஷயம் நமக்கு தெரியுங்கிறத இதுக்காக மாலதி கிட்டேருந்து மறைக்கணும். ஒன்னும் நடக்கலைங்கிறது நமக்கு தெரியும்னு மாலதி கிட்ட சொல்லி பேசினா என்ன? பேசினா என்னவா? அடுத்த நிமிஷமே இந்த மாலதி சந்தோஷத்தை போய் எல்லாத்தையும் சொல்லி உடைச்சிருவா. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும்டா. ஆனா அந்த முடிவு நல்ல முடிவா இருக்காது. சரி, அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? நீதான் சொல்லுவேடா, எந்த முடிவும் நம்ம கையில் இல்லை, ஆண்டவன் சித்தம், அவன் தான் முடிச்சு வைப்பான்னு. ஏதாவது பிரச்சனை தீராம இருந்தா ஆண்டவன் மனுஷ ரூபத்துல வந்து தீர்த்து வைப்பான்னு.
அவன் தீர்த்து வைக்கிற வரைக்கும் இந்த உண்மையை சந்தோஷுக்கு தெரியாம நான் தான் காப்பாத்தணும், வேற வழி இல்லை. நான் வரேன். இவனை காஃபி வாங்கிட்டு வர சொன்ன நேரத்தில் நான் போய் ஒரு காஃபி எஸ்டேட்டே வாங்கிட்டு வந்திருக்கலாம். எவ்வளோ நேரம்டா அப்பா. சே சார், என்ன இவ்வளோ லேட்டு? நடந்து போய் வாங்கிட்டு வரணும் சார், அதான் லேட் ஆயிடுச்சு சார். என்ன கலரே சரியில்லையே இந்த காஃபி. டேய் உண்மையை சொல்லு, நான் சொன்ன நல்ல ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்தியா இல்லை நைஸாக துட்டை மிச்சம் பண்ணுறதுக்கு ரோடு கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டியா? இல்லை சார், நீங்கள் சொன்ன ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்தேன். பார்க்கும்போதே தெரியுதே, நம்பிட்டேன் நான். சார், நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே? இந்த பாரு, கோச்சிக்காத மாதிரி சொன்னேன்னா கோச்சிக்க மாட்டேன். ஆனால் நான் கோச்சிக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் சொன்னால் நான் எப்படி கோச்சிக்காமல் இருக்க முடியும் சொல்லு? இல்லை சார், இந்த வீட்டில் யாரும் உங்களை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க, யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு சார் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? கிளம்பி போகலாம்ல. கருத்தா? நான் உனக்கு அடிக்கடி வேலை சொல்கிறதுக்காக எனக்கு கிளப்புறதுக்காக சொல்கிறியா நீ? இல்லை சார், கையை ஓடிச்சு கையில் கொடுத்துருவேன், ஜாகிரதை. போங்க சார், எது சொன்னாலும் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க. வீட்லேயே திருட இருக்கிறது தெரியாமல் இவனே செக்யூரிட்டியாக வச்சுருக்கானுங்க முட்டா பசங்க. இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு என்னால வாழ முடியாது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் செத்துடுவேன் ராஜேஷ். ராஜேஷ், ராஜேஷ், டே ஏண்டா ராஜேஷ்? டேய் ராஜேஷ், உன்னதான்டா கேட்குறேன். எதுக்குடா? டேய் சொல்டா, கேட்குறேன்ல. கையை விடு, கையை விடுங்கிறல்ல. இதை பாரு ராஜேஷ், நான் அப்பன்டா, நீ எழுத என் மனசு தாங்காது, அதனால தானே கேட்குறேன். அதை சொல்டா. என் விதி அப்படிதான். ஏன்னா உனக்கு நான் மகனா பிறந்தேன்ல, அதுதான் என் தப்பு. நான் அழுதுகிட்டே தான். டேய் ராஜேஷ், திரும்ப திரும்ப இதையே பேசிக்கிட்டு இருந்தா பைத்தியம் நட பிடிக்கும். சரிடா பத்ரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போய் படுப்போ. வீட்டுக்கு போய் மாத்திரம் நான் என்னடா பண்ண போறேன்? நீ இங்கே உட்காந்துட்டு யோசனை பண்ணுவேன், நான் வீட்டில் உட்காந்துட்டு யோசனை பண்ண போறேன், அவ்வளவுதான். ராஜேஷ், ராஜேஷ் பெரியப்பா, இப்படி உட்கார்றா, உன்னோட பேசணும். பரவாயில்ல பெரியப்பா. ஏய் உட்கார்றா. சிதம்பரம், எல்லாம் பொம்மலாட்டம், பொம்மலாட்டம்.